அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். எல்லாம் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாய் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எனது தலைப்பு மன தூய்மை. நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவனை புகழ்கிறோம், அவனிடம் உதவி தேடுகிறோம். அவன் யாரை நல்வழி செலுத்தினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. அவன் யாரை வழிகெடுத்தானோ அவரை நல்வழி செலுத்துபவர் யாரும் இல்லை. நிச்சயமாக வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை அறவே இல்லை. மேலும் நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று சாட்சி கூறுகிறேன். பிறகு பேச்சுகளில் மிக சிறந்தது அல்லாஹ்வின் வேதமாகும். வழிமுறைகளில் மிக சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாகும். காரியங்களில் மிக கெட்டவை மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவை ஆகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும். அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி உண்மையாக பயப்படுங்கள். அவனுக்கு வழிபற்றவர்களாகவே முஸ்லிம்களாகவே தவிர இறந்து விட வேண்டாம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியனாக ஆகிக் கொள்கிறேன். இன்றைய அவசர கால உலக வாழ்க்கையிலே நாம் பல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருகிறோம். பல விஷயங்களை குறித்துக் கொள்கிறோம். பல விஷயங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்கிறோம். அதை செய்தோமா இல்லையா, அதில் என்ன குறை நடந்தது, அதை எப்படி செய்திருக்கிறோம் என்பதனை பற்றி நம்மை நாமே விசாரித்துக் கொள்கிறோம். இப்படி நாம் முக்கியத்துவம் தருகிற பல விஷயங்களை எடுத்து பார்த்தால் அவை அனைத்தும் இந்த உலக சம்பந்தமான விஷயங்களாகவே இருக்கின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆலம்லே எப்படி கூறினானோ அப்படித்தான் நம்மில் பலருடைய நிலைமை இருப்பதை பார்க்கிறோம். பல் தூசிரூனல் ஹயாதத் துன்யா. நீங்கள் அழியக்கூடிய அற்பமான உலக வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம் தருகிறீர்கள். அதற்கு தான் முன்னுரிமை தருகிறீர்கள். அதைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். அதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். எனது நேரம் முடிந்துவிட்டதா என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிலதி தவானா அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு